பேட்டில் ஆஃப் குப்பியான்ஸ்க் கார்கிவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உக்ரைனோட செட்டில்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் செசிவியார் டான்பாஸ் பகுதியில் ரஷ்யாவால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கைப்பற்றப்பட்ட ஒரு முக்கியமான இடம். இதுக்கு அடுத்தது அங்கே என்ன நடந்துச்சு? ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளவு இடங்களை பிடிக்கிறாங்க, இல்லை எவ்வளவு வேகத்தில் முன்னேறாங்க, உக்ரைன் இந்த இடத்துல ஏன் தோத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தோக்குறதுக்கான காரணங்கள் என்ன? இதை மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும், நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி தொடர்ந்து பார்க்குறோன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஒரு மேஜரான சிட்டி குப்பியான்ஸ்க் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளானது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. இதுக்காக ரஷ்யா இப்போ ஒரு புது டாக்டிக்ஸை, இது புதுசுன்னு சொல்ல முடியாது, சோவியத் காலகட்டத்தில் உக்ரைனுக்கும் இந்த டாக்டிக்ஸை பற்றி ரொம்பவே தெளிவான ஒரு புரிதல் இருக்குது. அப்படி இருந்தும் இதை கெஸ் பண்ண முடியாமல் ரஷ்யா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களால இதை யூகிக்க முடியாமல் ரொம்ப வேகமாக அந்த இடத்துல சரிஞ்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆக்சுவலாக ரஷ்யா உக்ரைன் போர் 3வது வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு களத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய மிசைல் பேரேஜை உக்ரைன் மேலே பண்ணியிருந்தாங்க. அதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், கார்கிவை சுற்றி இருக்க பகுதிகளிலும் இந்த மிசைல்ஸோட எக்ஸ்ப்ளோஷன் உணரப்பட்டிருக்கு. ரஷ்யா அந்த இடத்தையும் குறி வச்சு அடிச்சிருக்காங்க. கார்கிவ் ஃப்ரண்ட்ல இப்போ பேட்டில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ அது இந்த சம்பவத்தோட தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. பத்தாத குறைக்கு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் செசிவியாரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், போக்ரோவஸ்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோட படைகளால் என்சர்க்கிள் பண்ணப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃபோர்ப்ஸில் வந்து தெளிவாக இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட். அவங்களோட பேஜில் அவங்க சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குப்பியான்ஸ்க் பகுதின்றது உக்ரைனுக்கு ஒரு மேஜர் டிஃபென்சிவ் லைனாக இருந்தது. அதே மாதிரி தான் செசிவியாரும். ஏன்னா குப்பியான்ஸ்கை விட செசிவியார்ன்றது ரொம்பவே அதிகமாக ஜியாகிரபிக்கல் வைஸ் உக்ரைனுக்கு கவசமாக இருந்த ஒரு நகரம். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஒரு மேப்பை பாருங்க. இதில் அந்த கிரீன் கலர் ஷேட் இருக்குல்ல, இதில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது ரஷ்யாவோட படைகள், வெஸ்டர்ன் சைட்லையும் நார்த் வெஸ்டர்ன் சைட்லையும் அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே உக்ரைனோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ். இதை நீங்கள் பார்க்குறப்ப என்ன தெரியும், என்ன இது சுற்றி எல்லா பகுதிகளையும் ரஷ்யா பிடிச்சிருக்காங்க, இந்த ஒரு இடம் மட்டும் தனியாக நிற்குது, ரஷ்யா இதை பிடிக்கல, இல்லை ரஷ்யாவால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுதான் உண்மை. ரஷ்யாவால் செசிவியாரில் இந்த ஃப்ரண்ட்டை தாண்டி, இந்த பேட்டில் ஃப்ரண்ட்டை தாண்டி அந்த பக்கம் அவங்களால போக முடியல. அதுக்கு பதிலாக சைட் பேர்ட்ஸில் மட்டுமே பாஸ்ட் ஒரு மாதத்துக்கான அந்த டைம்லைன் எடுத்து பார்த்தோம், இல்லை அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோன்னா சைட் வேர்ட்ஸில் மட்டும்தான் இவங்களோட எக்ஸ்பென்ஷன் ஆனது இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கிரீன் கலரில் தெரிகிற ஏரியா எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்ன்றது ரஷ்யாவோட சைடில் ரொம்பவே ஸ்லோப் அதிகமாகவும் உக்ரைனோட சைடில் அதிகமான குன்றுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுவாகவே ஒரு யுத்த காலத்தில் யார் மலையோட சிகரத்தை முதல்ல அடைகிறாங்களோ, இல்லை யார் டிஃபென்சிவ் பொசிஷனில் இந்த மலைகளில் இருக்காங்களோ அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கவே முடியாது. ரொம்ப திணற வேண்டியது இருக்கும். அதிகமான ஆட்கள் செலவும் இல்லை அதிகமான பொருட்செலவும் எதிர அஃபென்சிவ்ல யார் வந்து உள்ளே போயிட்டு அடிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு முயற்சியோடு உள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அமைப்புன்றது உக்ரைனுக்கு ஒரு அரணா நின்றுட்டு இருக்கு. இதே மாதிரி தான் குப்பியான்ஸ்க் பகுதியில் இந்த மாதிரி பெரிய மலைத்தொடர்கள் எதுவும் இல்லைனாலும் அங்கங்கே உக்ரைனுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி நிறைய மேடான பகுதிகளானது இருக்குது, சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இருக்குது. இதை உக்ரைன் இவ்வளோ நாள் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, செசிவியார்லையும் சரி குப்பியான்ஸ்க் பகுதியிலையும் சரி, எப்படி இதை இவ்வளோ நாள் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, சின்ன சின்ன டாக்டிக்கல் யூனிட்ஸாக பிரிஞ்சு, ஆர்ம்டு மெக்கானிஸ்ட் பிரிகேடாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடங்களையும் ஒரு 50லேருந்து 60 சோல்ஜர்ஸ் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இன்டர் கனெக்ட் நெட்வொர்க்கை உருவாக்கி ட்ரென்ச்சஸை தோண்டி வச்சு உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். ஆனால் இப்போ ரஷ்யா சமீபத்தில் எடுத்த ஒரு முக்கியமான முடிவால், இல்லை அவங்களோட டாக்டிக்ஸ், அந்த சோவியத் காலத்து டாக்டிக்ஸை உள்ளே கொண்டு வந்ததுனால இந்த 2 ஃப்ரண்ட்டும் இப்போ ஒரு மேஜரான ப்ளோவுக்கு உள்ளாகி இருக்கு. ஃபோர்ப்ஸில் அந்த ஆர்டிக்கலில் இந்த ஒரு இடத்த பாருங்கள், ரஷ்யாவோட சர்ப்ரைஸ் அட்டாக். ஆல்ரெடி இந்த பகுதியில் 2 பேருமே இருக்காங்க, ரஷ்யாவும் இருக்காங்க உக்ரைனும் இருக்காங்க. ஆனால் உக்ரைன் எதிர்பார்த்த மாதிரி ரஷ்யா இந்த இடத்துல செயல்படலை. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் உக்ரைன் எந்த அளவுக்கு ரஷ்யாவை டாமினேட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது இந்த பகுதிகளில் நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனோட டிஃபென்சிவ் லைன்ஸை உடைக்க முடியாமல் திணற மாதிரி ரஷ்யா அவங்களோட டாக்டிக்ஸை ஒரே ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் வைடர் ஆங்கிள், ஃபிளாங்க் மேனுவர்ஸ்னு சொல்லுவாங்க, வைடர் ஆங்கிள் அவங்களோட வார் டாக்டிக்ஸை மாற்ற ஆரம்பிச்சாங்க. இது உக்ரைனுக்கு எந்த மாதிரி ஒரு சாதகமான விஷயமா மாறுச்சுன்னா, அதாவது இப்போ அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி ஒரு சாதகமான விஷயமா மாறுச்சுன்னா, ரஷ்யா இந்த பாயிண்ட்ல
ப்ரெஷர் கொடுக்கல. இதெல்லாம் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இல்லாதனால ரஷ்யா உக்ரைனை அஃபென்சிவ்ல அடிக்க முடியல. ஸோ உக்ரைனுக்கு டிஃபென்சிவ் லைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை உக்ரைனோட வீரர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு என்ன ஒரு நினைப்பு வரும், சரி ஓகே நம்மளோட டிஃபென்சிவ் லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ ரஷ்யாவோட வீரர்கள் இன்னும் எவ்வளவு வந்தாலும் இந்த இடத்துல நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும்னு அந்த ஒரு நினைப்புல அந்த ஒரு ஞாபகத்துல எல்லாம் ரஷ்யாவோட அஃபென்சிவை எதிர்பார்க்காத சமயத்துல ரொம்பவே சின்ன சின்ன யூனிட்ஸா ரஷ்யா முதல்ல உள்ள அனுப்புறாங்க. இதை உக்ரைன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அவங்களோட ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் மூலமா ரஷ்யாவோட வீரர்கள் சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸா எந்த இடத்துல உள்ள வராங்களோ அது மேல எல்லாம் கண்ணா பின்னான்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதுல ரஷ்யாவுக்கு ஒரு மேஜரான லாஸ் ஏற்படுது. ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த 2 பகுதிகளிலும் மேஜரான ப்ளோ ரஷ்யாவுக்கு ஏற்படுது. உடனடியாக ஒரு கேப் ஆனது அந்த இடத்துல ஏற்படுத்தப்படும். கண்டிப்பா இந்த இடத்துல ரஷ்யா திரும்ப வரதுக்கு அட்லீஸ்ட் சில வாரங்களாவது ஆகணும். உக்ரைன் அந்த ஒரு கணக்கில் இருக்கப்போ ரஷ்யா அவங்களோட டாக்டிக்ஸை இப்போ உக்ரைன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரஷ்யா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்துல வரப்போகிறது கிடையாது, கண்டிப்பாக நமக்கு ஒரு கேப் ஆனது கிடச்சிருக்கு, இந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட டிஃபென்சிவ் லைன்ஸை ஸ்ட்ராங் ஆகலான்னு அவங்க ஒரு பிளானில் இருக்கப்போ எதிர்பார்க்காத டைமில் இந்த 2 சைடில் பேட்டில் நடந்துட்டு இருக்கல, உக்ரைன் இந்த இடத்துல இருக்காங்க, ரஷ்யா இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று உக்ரைன் அடித்தா இப்படி அடிக்கணும், இல்லை ரஷ்யா அடித்தா இப்படி அடிக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இந்த ஆப்போசிட் 2 சைட்லையும் இந்த 2 பேர் இங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னா இந்த 2 சைட்ல இருந்து உக்ரைன் மேலே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்ன்றது இந்த இடத்துல ரஷ்யாவால் நடத்தப்படுது. இது கொஞ்சம் கூட உக்ரைனால யூகிக்கவே முடியல. என்ன நடக்குது, அவங்க ஏது நடக்குதுன்னு நினைக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸிட் பார்க்குதுன்றது. ஏன்னா யூ ஷேப்பில் அவங்களை மொத்தமாக சுற்றி வளைச்சப்போ இவங்க வெளியே போகணும்னா அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இதில் உக்ரைனுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்று உள்ள வரக்கூடிய அந்த இன்கமிங் ஃபோர்ஸஸை சண்டை போட்டு நியூட்ரலைஸ் பண்ணி அந்த இடத்துல சாகணும். அப்படி இல்லையா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பார்த்து அந்த இருக்க ஒரே ஒரு வழியை தப்பிக்க முயற்சி பண்ணி அந்த இடத்துல ரஷ்யாவோட படைகள் கிட்ட மாட்டி அந்த இடத்துல சாகணும். சாகிறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே வழி. தப்பிக்கிறதுன்றது அந்த இடத்துல ஒரு முடியாத காரியமாக மாறிட்டு இருக்கு. இந்த எதிர்பாராத ஒரு அட்டாக்கை அதுவும் சின்ன சின்ன யூனிட்ஸாக ரஷ்யா உள்ளே அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்து அந்த டைமில் ஒரு பெரிய ஃபோர்ஸ் உள்ளே வந்தப்போ உக்ரைனால் அதை கெஸ் பண்ண முடியல. இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த டாக்டிக்ஸோட பேரை என்ன சொல்கிறாங்கன்னா பாய்லிங் குவாட்ரண்ட் வார்ஃபேர். இது எப்படி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா டபுள் ஃபிளாங்கர் மெனுவர்ஸ். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த டபுள் ஃபிளாங்கர் மெனுவர்னா என்னன்னா அட் அ டைமில் இப்போ ரஷ்யா பண்ணாங்கல்ல இந்த 2 சைட்ல இருந்து ஒரே டைம்ல அடிக்கிறது, இதை தான் இந்த டபுள் ஃபிளாங்க் மெனுவர்னு சொல்லுவாங்க. சரி இது ஓகே. அந்த முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியே வாயில கூட வர மாட்டேங்குது அப்படின்னா என்னன்னா தமிழ் அர்த்தம் என்னன்னா ஒரு கொப்பரையில் வந்து தண்ணி அதிகமாக வச்சு கொதிக்க வைக்கிறது. அதுதான் இதோட நேமும். அதுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஒரு மோசமான ஒரு டாக்டிக்ஸ்னு சொல்லலாம். இதோட ஒரிஜின் பார்த்தோன்னா சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் இருந்து அவங்களோட வார்ஃபேர் புக்ஸில் மேனுவலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸில் டாப் டயரில் இருக்கக்கூடிய ஒரு போர் முறை தான் இது. இந்த ஒரு மெக்கானிசமில் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம ரஷ்யா சுற்றி வளைக்கிற இடங்கள்லாம் பார்த்தோம். இந்த ஒரு மேப் எடுத்து பாருங்க. இதை நீங்கள் ஓவரால் பார்க்குறப்ப எப்படி தெரியும், ஒரு பெரிய யூ ஷேப்பை விட்டு நடுவில் உக்ரைன் இருக்க மாதிரி, அதாவது இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்ன்றது பல 100 கிலோமீட்டர்கள். ஆனால் ஓவரால் மேப்பை பார்க்குறப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு சர்க்கிள் மாதிரி தானே தெரியுது. அந்த சைட்லையும் உக்ரைன் இருக்காங்க, இந்த சைட்லையும் உக்ரைன் இருக்காங்க, இதை சுற்றி வளைச்ச மாதிரி ரஷ்யா இருக்காங்கன்னு. ஆனால் அந்த மேப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு 40 to 50 கிலோமீட்டர் தொலைவுகளையும் இல்லை எந்த இடத்துல வந்து ஆக்டிவாக பேட்டில் நடந்துட்டு இருக்கோ அந்த ஒவ்வொரு பகுதியிலும் இதே மாதிரி இருக்கும். இந்த சில ஏஐ இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிவே இல்லாத புகைப்படங்கள்னு சொல்லிட்டு சில இமேஜஸை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை ஜூம் பண்ண ஒரு நபர் வந்து ஒரு வீட்டில் நின்றுட்டு இருப்பாரு, அவர் கையில் ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு. நம்ம இந்த இமேஜை ஜூம் பண்ணி அந்த ஃபோனை பார்த்தோன்னா அந்த ஃபோனுக்குள்ளே இன்னொரு வீடு இருக்கும். அந்த வீட்டை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஜூம் பண்ணி பார்த்தோன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் இப்போ இந்த ஓவரால் மேப் பார்க்குறப்போ என்ன தோணுச்சு, ஓவரால் யூ ஷேப்பில் ஒரு வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கு. நடுவில் உக்ரைன் இருக்காங்க, சுற்றி ரஷ்யா இருக்காங்க. இதை கார்னர் ஜூம் பண்ணுங்க. அந்த ஒரு பகுதியில் இப்போ இது ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 2-3 மாகாணத்தை சேர்த்த மாதிரி இருக்கும். அதை இன்னும் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ ஒரு கிராமத்தில் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்ல கரண்டாக ஃப்ரண்ட் லைனில், அதுலேயும் இதே டாக்டிக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த கிராமத்தை சுற்றி வளைக்கிறதுக்கு அந்த ஃப்ரண்ட் லைனில் இதே ஒரு மெனுவரை பண்ணி ஒரே ஒரு எக்ஸிட் பார்த்த மட்டும் வச்சுட்டு 3 சைட்லையும் ரஷ்யா சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. இது அந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறதுல ஓவராலாக இந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா இல்லை ஒரு சர்ப்ரைஸ் அடியா ஒட்டு மொத்தமாக ரஷ்யா இந்த பகுதிகளை பிளாக் பண்ணுறப்போ ஒவ்வொரு கிராமமாக கட் ஆகும். ஓவரால் பார்க்குறப்போ இந்த ஒரு யூ ஷேப்ன்றது ஒரு வாரத்துக்குள்ள இல்லை அதுக்கும் குறைவான காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக அந்த பாட்டம் லைன் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க அந்த ஃப்ரண்ட் லைன்ன்றது பல மடங்கு முன்னோக்கி வரும். இந்த கிராமங்கள் எல்லாத்தையும் ரஷ்யா வேகமாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷரை கொடுப்பாங்கன்னு உக்ரைன் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து, ஏன்னா
அந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மல்டிபிள் சைட்ஸில் இப்படி ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரத்தில் இந்த 2 பகுதிகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மற்ற இடங்களும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. இந்த டாக்டிக்ஸ் தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, உக்ரைனும் சோவியத் ரஷ்யாவில் இருந்த ஒரு நாடு தானே. சோவியத் ரஷ்யாவில் உக்ரைன் ஒரு முக்கியமான நாடு, கவச நாடு. அவங்களுக்குமே சோவியத்தோட போர் முறைகள் பற்றி தெரியும். அப்புறம் அவங்க ஏன் இதை டிஃபெண்ட் பண்ணலை? இப்படி ஒரு டாக்டிக்ஸை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை இப்படி ஒரு டாக்டிக்ஸ் அடிக்கிறாங்கன்னா எவ்வளவு நாளில் அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும்? முதல் நகரத்தை இழக்கிறப்போ அப்படி இல்லையா, 2, 3 அட்லீஸ்ட் ஒரு 4-5 நகரங்களை இழக்கிறதுக்குள்ளேயாவது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் இதை பற்றி உக்ரைன் தெரிஞ்சும் தெரியாமல் விட்டுட்டாங்களா, இல்லை இந்த டாக்டிக்ஸால் ரஷ்யா எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சி இதை பெருசாக இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் விட்டுட்டாங்களான்னு தெரியல. இன்கேஸ் அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் அவங்க பண்ணதுலேயே ஒரு பெரிய தவறாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. எந்த டாக்டிக்ஸை உக்ரைன் ரொம்ப இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்களோ அதையே பயன்படுத்தி உக்ரைனோட ஒவ்வொரு பகுதிகளையும் ரஷ்யா இப்போ கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் லீடர்ஷிப் ரோல்ன்றதையும் தாண்டி, தலைமைன்றதையும் தாண்டி பேட்டில் ஃபீல்டில் உக்ரைனுக்கு கமாண்ட் கொடுக்கக்கூடிய, இல்லை ஒட்டு மொத்தத்தையும் கண்காணிக்கக்கூடிய அந்த கமாண்டர்ஸோட இயலாமைன்றது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன பேட்டில்லையும் அவங்க பண்ணுற சில சொதப்பல்கள் உக்ரைனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்கு. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ரேப்பிடாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். கர்ஸ்க் இன்வேஷன் மட்டும் கிடையாது. நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கர்ஸ்க்கு அடித்ததுனால மட்டும் இந்த ஃப்ரண்ட் கொலாப்ஸ் ஆகலை. ஏற்கனவே உக்ரைன் சஸ்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு லாஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போல் ஏற்பட்டு இருக்கு. மேன் பவர்ன்றதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இந்த இடத்துல உக்ரைனுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.